அனைவருக்கும் ஆஷாட நவராத்திரி வாழ்த்துக்கள். இன்று இரவிலிருந்து ஆஷாட நவராத்திரி ஆரம்பிக்கின்றது. இது வாராகிக்கு உரிய நவராத்திரி என்று சிறப்பிக்கப்படுகிறது. சரி, யார் இந்த வாராகி? இந்த இந்திய திருநாட்டின் மிக பழங்கால தெய்வங்களில் ஒன்று. காசியின் காவல் தெய்வம். காசி தான் இந்த உலகத்திலேயே தோன்றிய முதல் நகரம் என்று கூறப்படுகிறது. காசியப்பன் என்ற அனாதி சிவன் ரிஷி, அவர் தான் கஷ்யபர் எப்படின்னு வடமொழியில் சொல்கிறாங்க. காசி அப்பன் தான் உருவாக்கினார். அனாதி சிவன் உருவாக்கிய நகரம் தான் இந்த காசி நகரம். அதனுடைய காவல் தெய்வம் தான் வராகி. தச மகா வித்தையில் தண்டநாதா என்ற பெயரில் விளங்குபவள் இவளே. அது என்னென்னா, ஸ்தம்பிக்கச் செய்பவள், தீய சக்திகளை ஸ்தம்பிக்கச் செய்பவள். அதான் அவளுடைய ஆற்றல். மிக பழங்கால தாந்திரிக தேவதை. கௌள மார்க்கத்தில், நான் கல்கத்தாவில் இருக்கும்போதே எனக்கு கௌள மார்க்கத்து ரிஷி ஒருத்தர் கௌள மார்க்க தீட்சை கொடுத்தார். அதை நான் இன்றைக்கி வெளிப்படுத்துகிறேன். அப்போ அந்த மார்க்கம் எனக்குரிய மார்க்கமாக விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கௌள மார்க்கத்துடைய முக்கியமான குருமார்கள் ஒருத்தர் பரசுராமர். பரசுராமர் தாந்திரிக மரபைச் சேர்ந்தவர். அவருடைய பரசுராம கல்ப சூத்திரத்தில் வாராகியின் உபாசனை மிக மிக முக்கியமானது. தாந்திரிகத்தில் பஞ்சமகர உபாசனையில் கூட வாராகியோட உபாசனை வருது. வீரிய சக்தியை பயன்படுத்தி மேல்நிலையை அடைவது, இது வாராகி உபாசனையோட சம்பந்தப்பட்டது. இந்த போத்ரின்யை அப்படின்ற பேர், இந்த வராகத்துக்கு வீரியம் அதிகம். போகத்திலேயே வெகு நேரம் இருக்கக்கூடியது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சக்தியை அளிக்க வல்லது வாராகியின் வீரியமான மந்திரங்கள். நம்ம தமிழ்நாட்டில் மிக பழங்காலந்தொட்டே வாராகி வழிபாடு இருந்து வருகிறது. சப்த மாதாக்களில் ஒருத்தி தான் நம்ம வாராகி அன்னை. தாந்திரிகத்தையும் யோகத்தையும் பொறுத்தவரையில் ஆக்ஞா சக்கரத்தின் தலைவி அவள். சாக்தத்தில் ராஜராஜேஸ்வரியின் தளபதி. எப்படி முருகன் இருக்கிறாரோ சைவத்தில் ஆக்கினைக்கு, ஆக்கினை சக்கரத்துக்கு, அதுபோல் சாக்தத்தில் ஆக்கினை சக்கரத்தின் ஈஸ்வரியாக, சக்கரேஸ்வரியாக, ஆக்ஞா சக்கர நிலையேஸ்வரியாக வாராகி இருக்கிறார். வாராகியின் குணம் நிர்குணம். இந்த நிர்குண பிரம்மத்தை தான் அவர்கள் வாராகி என்கிறார்கள். ஏன்னா வாராகியோட பாட்டிலே நிர்குணத்தின்னு அடிக்கடி வரும். வாராகி ஒரு கிராம தேவதை போலலாம் சொல்லிட முடியாது. அது மிக உன்னதமான நிர்குண பிரம்மத்தின் வெளிப்பாடு தான். தாந்திரிக மரபில் மது மாமிசங்களை வைத்து படைப்பார்கள். ஸ்ரீவித்யா உபாசனையில் கிழங்கு வகைகளையும் மாதுளம் பழத்தையும், குறிப்பாக வள்ளிக்கிழங்கு மாதுளம்பழம் வைத்து படைப்பார்கள். ரெண்டுமே அவளுக்கு புரியும். நீ எப்படி வணங்குறியோ அப்படி வெளிப்படுவா அந்த தாய், நமது தாய். தமிழகத்தில் குலோத்துங்க சோழனுடைய போர் தளபதியாக இருந்தவர் சுந்தரேச சர்மா. என்னடா அது பிராமணராக இருக்கார், எப்படி தளபதியாக இருந்தார்னு பார்க்குறீங்களா? சோழர் காலத்தில் அப்படி தான் இருந்தது. பல பிராமணர்கள் தளபதிகளாக இருந்தார்கள். அதில் சுந்தரேச சர்மா குலோத்துங்கனுடைய படைத்தளபதி. சாளுக்கிய மன்னன் விக்ரமாதித்தனுக்கும் குலோத்துங்கனுக்கும், முதலாம் குலோத்துங்கனுக்கும் ஏற்பட்ட போரில் மிக முக்கிய பங்கு வகித்தவர். எதிரிகளை சிதறி ஓடச் செய்தவர். அவர் வாராகி உபாசகர். அவர் வராகி மாலை ஏற்றிருக்கிறார். அந்த வராகி மாலையிலிருந்து ஒரு பாட்டு நான் பாடுறேன், பாருங்கள்.
சிவஞான போதகி செங்கை கபாலி திகம்பரி நல் தவமாறும் மெய்யன்பர்க்கே இடர் சூழும் தெரியலரை அவமானம் செய்ய கணங்களை ஏவும் அகோரி இங்கு நலமாக வந்தென்னை காக்கும் திரிபுரநாயகியே கருணாசாகரி. இது ஒரு பாடல். இதில் அகோரி அப்படின்னு சொல்லப்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவள் கோரமற்றவள், கோரமற்ற அகோரிகளின் தாய், நிர்குணத்தி, நஞ்சனி கண்டத்தி, நாராயணி, இதெல்லாம் அவளுக்குரிய பட்டப்பெயர்கள், சிறப்பு பெயர்கள். சிவஞான போதகி, சிவஞானத்தை போதிப்பவள். செங்கை கபாலி, திக் அம்பரி, திக்குகளையே உடையாக கொண்டவள். ஸோ இதுதான் வாராகியை பற்றிய மிக முக்கியமான பாடல். இந்த வாராகி மாலையில் வரும். அவர் போரில் ஜெயித்த பிறகு அவருடைய சேவையை பாராட்டி மன்னன் பாண்டிய நாட்டிற்கு அனுப்பிச்சி வைக்கிறார். அங்கே இருக்கிறவங்களை கொஞ்சம் அடக்கி வைப்பதற்காக. அவர் மறவர் நாட்டில் அந்த இடத்துல போய் குடியேறுறாரு. இன்றைக்கும் பாண்டிய பகுதியில் உள்ள மறவர் நாட்டில் அவருடைய ஜீவ சமாதி இருக்கிறது. சுந்தரேச சர்மாவின் ஜீவ சமாதி இருக்கிறது. அவர் இயற்றிய வாராகி மாலையிலிருந்து தான் இப்போ நான் பாட்டு பாடினேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். சிவ ஞான போதகி செங்கை கபாலி திகம்பரி நல் தவமாறும் மெய்யன்பர்க்கே, நல்ல தவம் செய்யக்கூடிய மெய்யன்பர்களுக்கு இடர் சூழும் தெரியலறை. தவம் செய்வர்களுக்கு எப்பயுமே இடையூறு விளைவிக்கக்கூடாது. மிகப்பெரிய பாவம் அது. உலகத்தில் மிகப்பெரிய பாவம் ஒன்று தான் தவசிகளுடைய தவத்தை கெடுக்கக்கூடாது. ஏன்னா தவசியோட தவத்தில் தான் இந்த உலகமே இயங்குது. இந்த உலகம் ஏன் அழியாமல் இருக்குது? ஒருத்தர் ஏன் தவத்தில் இருக்கிறான்? தவம் என்பதே தனக்காக இருக்கிறது கிடையாது. அங்கே தானே இருக்காது. தான் இல்லாமல் இருக்கும்பொழுது யாம் தான் இருக்கும், பொதுவாக இருக்கும். அவங்களால தான் உலகம் இயங்குது. இந்த உலகம் ஏன் அழியாமல் இருக்குது? தவசிகளால் தான் அழியாமல் இருக்குது. தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழனர் உண்மையான. ஏன்னா யாரை சொல்கிறாங்க அவங்க? தமக்கென பிறர்க்கென வாழறாங்க. தான் என்றது அற்றுப்போனவர்களே சொல்கிறாங்க. தான் என்றது அற்றுப்போனதான் நிஷ்டை கூடும். தவசிகளுடைய தவத்தை எந்த ரீதியிலும் அதற்கு அசைவை செய்யக்கூடாது, துன்பம் விளைவிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க தவம் தான் எல்லாத்தையுமே காப்பாற்று. அவர்களுடைய அசைவற்ற தன்மை தான் இந்த உலகத்தையே அசைவித்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த தவத்திற்கு யாருமே இடையூறு விளைவிக்கக்கூடாது. அப்படிப்பட்ட இடையூறை விளைவித்தார்களானால் அவர்கள் தரிகெட்டவர்கள். இடர் சூழும் தரியலறை அவமானம் செய்ய கணங்களை ஏவும் அகோரி. அவங்க அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அதுக்காக கணங்களை இந்த தாய் ஏவுகிறாள். நல் தவமாறும் மெய்யன்பர்க்கே இடர் சூழும் தெரியலரை அவமானம் செய்ய கணங்களை ஏவும் அகோரி இங்கு நலமாக வந்தென்னை காக்கும் திரிபுர நாயகி. திரிபுரம்னா என்ன? புருவமத்தி, அதுக்கான நாயகியம். கருணாசாகரி, கருணை என்ற கடல். ஓம் சக்தி பராசக்தி.